அப்படிதானே? ஆமா. எப்படிமா? அண்ணே, கூட பிறந்த பொறப்பா நினைச்சு இந்த ஒரு உதவியை பண்ணனே. சிவசாமியை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு தெரிஞ்சா ஜென்மத்துக்கும் என்னை மன்னிக்க மாட்டான். உங்க நண்பனை எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட எனக்கு என் பொண்ண நல்லாவே தெரியும்னே. பிள்ளைக்கு படிப்பு வரலேன்னு அவங்க ஹாஸ்டல்லையும் டியூஷன்லையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு படிக்கணும்னு அம்புட்டு ஆசைனே. நாளைக்குதே நாள் காலேஜ். நாளைக்கு அவ போலேன்னா மனசு உடைஞ்சு போயிடுவானே. அவ என்ன நகை வேணும் துணிமணி வேணும்னு ஆசைப்படுறா, படிக்கணும் தானே ஆசைப்படுறா. அது கூட அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நிப்பாட்டுற வரைக்கும் படிச்சா போதுங்கிறா. என்னைக்கு வேணுனாலும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா போக விடாம நிறுத்திடுவாரு. அது வரைக்கும் அவ காலேஜுக்கு போற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு லாபம் தானே. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருனே. என்ன நீ யோசிக்கிற? அது பிரச்சனை இல்லைம்மா. நாளைக்கு ஒரு நாள் நான் எதையாவது சொல்லி கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காரணம் சொல்லி வெளியில கூட்டிட்டு போக முடியாதுல்ல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சா போதும்னே. அவ ஆசைப்பட்டு எடுத்து வைக்கிற அடி ஒரு பெத்த தாயா அதை தட்டி விடுறதுக்கு மனசு வரலனே. நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி நடக்கிறது நடக்கட்டும். சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு சிவசாமியை வெளியில கூட்டிட்டு போறது என் பொறுப்பு. நீ உன் பொண்ண சந்தோஷமா காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லு. ரொம்ப நன்றினே. எதுக்கு பாழுகிற? ஏய், என்னாச்சு? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. இந்த பாரு, பெத்த அம்மாவுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அழக்கூடாது. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்லம்மா. ஒரு எறும்பு கூட உனக்கு கஷ்டம் கொடுக்க தெரியாது. உன்னோட சேர்த்து இந்த வயிற்றுல மொத்தம் நான் 3 பிள்ளைங்களை சுமந்துருக்கிறேன். உங்க அண்ணன் 2 பேரும் வயிற்றுல இருக்கிறப்போ உதப்பானுங்க பொருள்வானுங்க. நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். 2 பசங்களும் பிறந்ததுக்கு அப்புறம் கூட என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா நீ மட்டும் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. வயிற்றுல இருக்கிறப்பையும் சரி, இப்ப நீ வளர்ந்து நிக்கிறப்பையும் சரி, உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்ல. ஆனா நான் உன்னை நல்லா படிக்க வைக்கலன்றதே எனக்கு ஒரு வருத்தமே. வேற என்ன கஷ்டம்? உன்னைய விட என்னை யாருமா நல்லா பாத்துக்கிறவா? தங்கமா தாங்குற, கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்கம்மா. அப்பாக்கும் சேர்த்து நீ என் மேல பாசத்தை காட்டுற. எனக்கு இது போதுமா? உனக்காக இந்த மனுஷி கையவே அறுத்துக்கிட்டாங்க. நீ படிக்கணும்ன்றதுக்காக கழுத்து கூட அறுத்துப்பாங்க போல. இங்க பாரு பூங்கொடி, உண்மையாவே இந்த மனுஷிக்கு மரியாதை செய்யணும்னு நினைச்சனா படிச்சு பெரிய ஆளா வா, அதுவே போதும். சரி சரி, நீ கிளம்பு. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிருச்சு. சரிம்மா. படிப்பு மேல எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு பாரு. இவளுக்கு போய் இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே மாறும். பூங்குடி நல்லா படிச்சு பெருசா வருவா. நீங்க வேணா பாருங்களேன், அவளுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையும்.